கடந்த தேர்தலில் நாங்கள் தனிச்சு நின்று 44,800 ஓட்டு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை பெற்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களை இணைத்து எங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளை எங்கள் அண்ணன்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியாக போய்த்ததுக்கான முதல் காரணமும் முக்கிய காரணமும் பாஜக. அவர்கள் இந்த கூட்டணியை உறுதி செய்து இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பதில் மிக குறியாகவும் கவனமாக இருப்பவர்கள். அவர்கள் முழு சப்போர்ட் எங்களுக்கு. ஏன்னா 24 அவங்களோட தான் சேர்ந்து நாங்கள் தேர்தல் காலம் கண்டோம். நாங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த 27 கவுன்சிலுமே ஜெயிச்சிருவோங்கிற அளவுக்கு அதிமுக தொண்டர்களும் அமமுக பிஜேபி தொண்டர்களும் உற்சாகமாக இருக்கிறாங்க. காரைக்குடி நகரத்தில் ஒரு கட்டுப்பாடே இல்லை. எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியும். கடந்த நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 20 கொலை நடந்தது. நானும் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களில் நானும் ஒருவன். இன்றைக்கு நம்மளுடைய சேனல்ல காரைக்குடி தொகுதியோட வெற்றி வேட்பாளராக, அதாவது என்டிஏ கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக களமிறங்கிய அண்ணன் தேர்போகி வி பாண்டி அவர்களை பற்றி இன்னைக்கு நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல், போன 2021 தேர்தலை விட இந்த வாட்டி உங்களுக்கு உண்டான அந்த கூட்டணின்றது அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி என்டிஏ கூட்டணி வேட்பாளராக நீங்க களம் காண்றீங்க. போன தேர்தலே வெற்றி பெறக்கூடிய வேட்பாளராக நீங்க இருந்தீங்க. உங்களுடைய செல்வாக்கிலேயே கிட்டத்தட்ட 44,000 ஓட்டு பெற்றிருந்தீங்க. இப்ப கள நிலவரத்துல உங்களுடைய பிரச்சாரமும் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நீங்க சொன்னதெல்லாம் உண்மை சகோதரர். கடந்த தேர்தலில் நாங்கள் தனிச்சு நின்று 44,800 ஓட்டு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை பெற்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அன்றைய அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணன் அருமையான நச்சராஜா அவர்கள் 50,000 வாக்குகளை பெற்றார். ஆக இந்த தொகுதி என்பது எங்களுக்கு சாதகமான தொகுதி என்பதற்கு ஒரு உதாரணம் தான். அன்றைய சூழ்நிலை ஒரு தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அம்மா அவர்களும் ஐயா எடப்பாடியார் அவர்களும் ஆட்சி ஆழ்ந்த காலம். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் திமுக திருந்தி இருக்கும், திமுகவுக்கு வாக்களித்தால் நல்லது என்று மக்கள் நினைக்கின்ற ஒரு சூழல் இருந்த சமயத்திலே அவர்கள் வாங்கிய வாக்கு வெறும் 74,000 வாக்குகள் தான். ஆக இப்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை என்று திமுக ஆட்சியை பற்றி பேசினாவே மக்கள் எவ்வளோ பெரிய வெறுப்பில் இருக்காங்கன்னு நீங்கள் எங்களோட களத்தை ஆய்வு செய்கிறவங்க நீங்கள் உள்ளே போனால் தெரியும். அதனால் எங்களுடைய வெற்றிக்கும் இந்த தேர்தலுக்கும் அதை பற்றி பேசவே வேண்டியதில்லை. இது யதார்த்தமாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த பகுதிங்கிறது புதிய பகுதி கிடையாது. நான் என்னுடைய சொந்த கிராமம் தேர்போகி, அது கண்ணங்குடி ஒன்றியம். என் மனைவி சேர்மனாக இருந்திருக்காங்க. கடந்த முறை மிகப்பெரிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து நாங்கள் தனியாக நின்று அந்த ஒன்றியத்தை கைப்பற்றினோம். அது என்னுடைய சொந்த ஒன்றியம். நான் படித்தது சாக்கோட்டை ஒன்றியம் ஆம்பக்குடி என்ற கிராமத்திலே. எனது பெரியப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வீட்டில் இருந்து தான் நான் படித்தேன். அதே போல் 10ஆம் வகுப்பு வரை தேவகோட்டை NSMEPS ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். அது தேவகோட்டை நகரம். இங்கே காரைக்குடியில் கிட்டத்தட்ட 16 வருஷங்களாக நான் குடியிருந்து வருகிறேன். ஒரு எங்கள் தொகுதிங்கிறதே இதுதான். இந்த எல்லா பகுதியிலையுமே எனக்கு என்ன தேவை என்பது தெரியும். அனைவரும் எனக்கு அறிமுகமானவர்கள். எனக்கு இந்த தொகுதி என்பது போன முறை நான் வாங்கின வாக்குகளே உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் இல்லை என்றால் அந்த தனிப்பட்ட வாக்குகளை பெற முடியாது. மக்களோட மக்களாக நாங்கள் பழகவில்லை என்று சொன்னார். அதனால் எங்கள் வெற்றிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வெற்றி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார், போன வாட்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்கட்சி வேட்பாளராக எச்ராஜ் அவர்கள் நின்றிருந்தாரு. அந்த டயத்துல காங்கிரஸ் கட்சி சார்பாக மாங்குடி அவர்கள் பார்த்தா நின்றிருந்தாப்புல, நீங்களும் இருந்திருந்தீங்க. அதே மாதிரி மக்கள் நீதி மையத்துல இருந்து ராஜ்குமார்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா இருந்திருந்தாப்புல, அவரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரரா பாத்தீங்கன்னா இருந்திருந்தவர். சோ ஓட்டுகள் பாத்தீங்கன்னா பல பாகங்களா பிரிஞ்சிருந்தாலும் நீங்க அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட செல்வாக்குல 44,000 ஓட்டு வாங்கியிருந்தீங்க. உங்களுடைய வாக்கும் பிஜேபியினுடைய அன்னைக்கு இருந்த அலைன்ஸ் எச்ராஜ் அவர்கள் வாங்கின வாக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தீங்க. அதுல உங்க இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மாங்குடி அவர்கள் 75,000 ஓட்டு பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. அந்த ஒற்றுமை அன்னைக்கு பிரிஞ்சது, அந்த பங்காளி சண்டை முடிஞ்சு இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் உங்களுக்கு முழு பலம் சப்போர்ட் பண்றாங்களா? உறுதியா. ஏன்னா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்களை இணைத்து எங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளை எங்கள் அண்ணன்கள் 2 பேரும் அண்ணன் தம்பியாக போய்த்ததுக்கான முதல் காரணமும் முக்கிய காரணமும் பாஜக. அவர்கள் இந்த கூட்டணியை உறுதி செய்து இந்த கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்பதில் மிக குறியாகவும் கவனமாக இருப்பவர்கள். அவர்கள் முழு சப்போர்ட் எங்களுக்கு. ஏன்னா 24 அவங்களோட தான் சேர்ந்து நாங்கள் தேர்தல் காலம் கண்டோம். அவங்க மோடி பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்கள் தலைவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. அப்போவே எங்களுக்கு ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு. அது இப்போ ரொம்ப 100% சொல்லலாம். அதே மாதிரி அதிமுகங்கிறது நாங்கள் ஏதோ அதுலேருந்து பிரிஞ்சிருக்கமே தவிர நாங்கள் எல்லாருமே அதிமுகவுடைய குடும்பம். எங்கள் அப்பா அதிமுகவுடைய 77 அவர் இறக்கும் வரை அவர் தான் அந்த ஊருக்கு கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர்கள்.
அதனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அதிமுக காரங்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். ஒருவர் கூட என்னை வேறு தனியாளாகவோ வேட்பாளராக பார்க்கவில்லை. நான் என் வேட்பாளர் அறிவித்ததிலிருந்து நேற்று நடந்த எடப்பாடி ஐயாவுடைய ப்ரோக்ராம் வரை எனக்கு 100% சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்னை வந்து ஏடிஎம்கேடைய எம்எல்ஏவாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு தனியாக ஒரு கூட்டணி மாதிரி கூட அவங்க நினைக்கல. ஒற்றுமைங்கிறது எங்கள் கூட்டணி மிகப்பெரிய பலம். இங்கே எங்களுடைய பொருந்தக்கூடிய கூட்டணி தான் எங்கள் கூட்டணி. அதே போல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில வந்து எம்எல்ஏ இருந்தவரும், அதே போல வந்து திருவாடனை தொகுதியை வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஒன்றியமான கண்ணங்குடி ஒன்றியத்தையே வந்து பாத்தீங்கன்னா அமமுக வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி ஒரு அதிர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துச்சு. அந்த கண்ணங்குடி ஒன்றியம், தேவகோட்டை ஒன்றியம், தேவகோட்டை நகரம் இந்த உள்ளிட்ட அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அமமுக அதிமுக கூட்டணியில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து தேவகோட்டை நகரத்தை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றிய ஒரே தொகுதியா, அதிமுக கைப்பற்றிய ஒரே நகரமாக தேவகோட்டை நகரம் வந்து இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணி வாக்குகளாக உங்களுக்கு வருமா சார்? இல்லை, கண்டிப்பாக வரும். ஏன்னா தேவகோட்டை நகரத்தை பொறுத்தளவில் 10 கவுன்சிலர் அதிமுக, 5 கவுன்சிலர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதாவது தமிழ்நாட்டுக்கே எங்களுடைய தலைவர்களுக்கே நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு ப்ரூவ் பண்ண முதல் இடம் தேவகோட்டை. அதனால் அதெல்லாம் எங்களுக்கு எந்த விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த 27 கவுன்சிலுமே ஜெயிச்சிருவோங்கிற அளவுக்கு அதிமுக தொண்டர்களும் அமமுக பிஜேபி தொண்டர்களும் உற்சாகமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தேவகோட்டை ஒன்றியம் தொடர்ந்து அதிமுக கைப்பற்றிய ஒன்றியம். கண்ணங்குடி நீங்களே சொன்னது போல் என் மனைவி அதிமுகவில் இருக்கும்போது ஒன்றிய பெருந்தலைவர் இருந்தாலும் இப்பொழுது என் தம்பி இருக்கிறாரு. அதே மாதிரி சாக்கோட்டை எங்கள் ஒன்றிய அதிமுக ஒன்றிய பெருந்தலைவர்கள். காரைக்குடி மட்டும்தான் இங்கே இருக்கிறதுல திமுக கைப்பற்றியது. அது நான் எங்களுடைய பிரிவு. அதுக்குமே நாங்கள் இணைந்து பணியாற்றும் போது ரொம்ப எளிதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு பிஜேபி அதிமுக வாக்குகள் உண்மையிலேயே மிக அருமையாக ரொம்ப யதார்த்தமாக எங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் வாங்கின வாக்குகளை விட கூடுதல் வாக்குகள் பெறுவோம். ஏனென்றால் இன்றைய திமுக அரசுடைய எதிர்ப்புங்கிறது அதுவும் மிகப்பெரிய எதிர்ப்பில் இருக்குது. உறுதியாக நல்ல ஒற்றுமையோடு அந்த வாக்குகளை தக்க வைப்போம். இந்த காரைக்குடி டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடு ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டப்பகல்ல வந்து கொலை நடக்குவதும், நீங்க கடந்த 6 மாசத்தை பார்த்துருப்பீங்க சட்ட ஒழுங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இந்த சட்ட ஒழுங்கை பத்தி இப்ப இருக்க சிட்டிங் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ மாங்குடி அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி வந்து மக்கள் வந்து அதிகமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது உண்மையான குற்றச்சாட்டு. காரைக்குடி நகரத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு இருக்கிற தலைவர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் என் தொகுதியை பற்றி நான் சொல்ல வேண்டியங்களுக்கு சொல்கிறேன். காரைக்குடி நகரத்தில் ஒரு கட்டுப்பாடே இல்லை. எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியும். கடந்த நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் கிட்டத்தட்ட 20 கொலை நடந்திருக்கு. அதே கிராமத்திலவே இந்த நிலை வந்து டவுன் மட்டும்னு நினைக்காதீங்க, கிராமம் இதே நிலை தான். எங்கள் கிராமம்ல ரொம்ப குக்கிராமங்கள். நைட்டு 10 மணிக்கு கூட விவசாய வேலை பார்த்துட்டு ஆடு மாடு வச்சுருக்கவங்க அந்த வேலைகளை பார்த்துட்டு 10 மணிக்கு கிராமத்தில் நடமாடுற ஊர். ஆனால் பகல் 10 மணி 11 மணிக்கு செய்யணுங்கிறான். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து இப்படி ஒரு ஆட்சி வேணுமான்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இப்ப உங்களுடைய இந்த காரைக்குடி தொகுதியில வந்து நகரங்கள் வந்து தேவகோட்டை நகரமும் சரி, காரைக்குடி நகரமும் சரி, சாக்கோட்டை இந்த மாதிரி இருந்தாலும் கிராமங்களை நம்பிதான் வந்து இந்த தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த கிராமத்துல இருக்கிற விவசாய பெரும் மக்களுக்காக நீங்க வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் வந்த பின்பு வந்து என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா திட்டங்கள் செய்யற மாதிரி இருக்கீங்க? அதாவது நீ சொன்னது உண்மை. இது வந்து ரெண்டாக பிரிக்கணும். காரைக்குடியை பொறுத்தளவில் காரைக்குடியில் அர்பன் பீப்புள் இருக்காங்க, அதே மாதிரி ரூரல் ரெண்டுமே இருக்குது. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ரூரலில் பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க. அதில் சாக்கோட்டை பகுதி பார்த்தீங்கன்னா மலர், அதாவது பூவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்ப ஃபேமஸ். மதுரை மல்லிக்கு இணையாக இங்கே பூ விளைந்த மண் எங்கள் மண், சாக்கோட்டை மண். சிதம்பரம் அவர்கள் எத்தனையோ பெரிய துறைகள் மந்திரியாக இருந்து ஒரு சாதாரணமாக ஒரு சென்ட் ஃபேக்ட்ரியை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய வேலையில் அவருக்கு அன்னைக்கு அவர் இருந்த பதவிக்கு. ஆனால் உறுதியாக சாக்கோட்டை பகுதிக்கு ஒரு சென்ட் ஃபேக்ட்ரி ஒன்று கொண்டு வந்தால் விவசாயிகள் நேரடியாக தொழிலில் விவசாயம் சேர்ந்து பயன்படுற மாதிரி உள்ள தொழில். அதே மாதிரி காய்கறி இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது கண்ணங்குடியிலையும் சரி, தேவகோட்டையும் சரி, சாக்கோட்டையும் சரி, இந்த காய்கறிகளை வெளியில் அனுப்புறது மாதிரி அந்த குளிர்சாதன கிடங்குகள் அமைச்சு அவங்களுக்கான உதவி பண்ணோம்னா நடக்கும். அதே மாதிரி இப்போ பருவமழை பழைய மாதிரி இல்லை. பருவமழை வந்து காலங்கள் மாறி வருது. முன்னாடினா தென்மேற்குனா காத்தடிக்கும், வடகிழக்குனா மழை பெய்யுங்கிற காலம் மாறி இப்போ பருவமழையே மாறுது. எங்கள் பகுதியை பார்த்தீங்கன்னா 100 ஏக்கர் விவசாயம் பண்ணுவோம். அந்த விவசாயத்துக்கான கம்மாய் பார்த்தீங்கன்னா 500 ஏக்கரில் இருக்கும். இது வந்து எங்கேயுமே உலகத்திலே கிடையாது. அவ்வளோ ஒரு இரிகேஷன் சிஸ்டம் அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்காக உருவாக்கப்பட்ட விஷயம். ஆனால் இப்போ இந்த சீசன் மழை பெய்யாதனால எங்கள் விவசாயிகள்லாம் சரியான நேரத்தில் தேவையானப்போ மழை இல்லாத போது அது கருவி திருப்பி மறு விவசாயம் பண்ணுற மாதிரி வந்துடுது. அதனால் ஒவ்வொரு கம்மாய்க்கும் எங்கள் யூனியனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்மாய்க்கும் ஒரு போர்வெல் அமைச்சு சரியான நேரத்தில் அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணால் எங்கள் ஏரியாவில் இருக்கிற நெல் விவசாயம் தொடர்ந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது உறுதியாக பண்ணுவோம்.
அதே மாதிரி எல்லாத்துக்கும் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயமே வேலைவாய்ப்பு தான். வேலைவாய்ப்பு தான். விவசாயத்தை நம்பி இருக்கிற வேலைவாய்ப்பும் கொடுக்க முடியும், ஒரு தொழிற்சாலைகளையும் கொண்டு வர முடியும். குறுக்கீடு மன்னிக்குவோம். வேலைவாய்ப்பு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு சர்வே எடுத்தப்ப இங்க எந்த வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கார் இருக்கு, வீடு இருக்கு. ஆனா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களோட எண்ணிக்கையே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கு. அவங்களுடைய அப்பாவோ இல்ல அண்ணனோ இல்ல தம்பியோ இல்ல கணவனோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம வந்து அங்க போய் இருக்காங்க. ஆனா இங்க லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தாய்மார்கள் வந்து அதிகமா எதிர்பார்க்கறது இங்க இருக்க தொழிற்சாலைகள் வந்து பாத்தீங்கன்னா வரணும், ஃபேக்டரிஸ் நிறைய வரணும், கம்பெனிஸ் வரணும் அப்படின்னு சொல்லி அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற மாதிரி இந்த இந்திய கூட்டணி வேட்பாளராக நீங்க வந்து பார்த்தா என்ன சார் திட்டம் வச்சிருக்கீங்க? ஒரு நன்றி நண்பரே. இது நான் ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் நீங்களே கேட்டீங்க. நானும் அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களில் நானும் ஒருவன். நான் கிராமத்தில் சாதாரணமாக ஒரு விவசாயியின் மகன் தான். நான் ஒரு விவசாய கூலியுடைய மகன் தான். 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் நாங்கள் படித்து இந்த இடத்துக்கு வந்தோம். படித்து முடிச்சுட்டு எங்கள் அப்பா என்னை படிக்க வச்சாருன்னா தன் பிள்ளை நமக்காக இருப்பான்னு என்று நினைப்பாங்க. ஆனால் படித்து முடிச்சதுலேருந்து என் கல்யாணம் வரையும் நான் ஊருக்கு வந்தது வருஷத்தில் ஒரு ட்ரிப் கூட கிடையாது. அப்படி தான் நான் வெளியில் போய் வேலை செஞ்சு படித்தேன். அடுத்து திருமணமான பிறகும் கூட மனைவியே குழந்தைகளை விட்டுவிட்டு தான் நம்ம வந்து ஊர் உலகம்லாம் அலைய வேண்டியிருக்குது. அப்படி அலையும் போது அந்த பெண்மணிகள்லாம் அவ்வளோ ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தாலும் கூட எவ்வளோ பெரிய கெட்ட பேர்களை அவர் சந்திச்சு எங்களுக்காக வாழ்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும். உறுதியாக நான் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கமே அதுதான். நான் பட்ட துன்பங்களை எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான் நான் அரசியலுக்கு வந்ததெல்லாம். நாம் கஷ்டப்பட்டதுக்கு நான் இன்னைக்கு வெளியில் வந்து பிஸ்னஸ் பண்ணி ஒரு இடத்த பிடிச்சதுக்கப்புறம் நான் போய் திருப்பி அரசியலுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் நினைக்கிறாங்க பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு போகிறோம். எனக்கு அந்த அவசியமே இல்லை. நான் வரதோட நோக்கமே இதுதான். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பதவியில் இருந்தவங்க அதை பண்ண முடியலை. ஆனால் எனக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினரை வச்சு எப்படி நீங்கள் பண்ண முடியும்னு கேட்கலாம். அது ஒரு நியாயமான கேள்வியாகவும் இருக்கும். ஆனால் சட்டமன்ற உறுப்பினருங்கிறது இந்த மக்களோட பிரதிநிதின்னு நான் போய் வெளியில் போய் காலில் கையில் விழுகிறது தான். ஒன்று, ஐயா மோடி அவர்களுடைய ஆட்சியிலே ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வர முடியும். எங்கள் அண்ணன் வந்து நல்ல மேலே அரசிலே அண்ணன் டிடிவி அவர்கள் நல்ல தொடர்பில் இருக்காங்க. 2வது, எடப்பாடியார் ஐயா என்னை போலவே அவரும் ஒரு சாதாரண விவசாயியின் மகன். அவருக்கு தெரியும் ஒரு பகுதிக்கு என்ன தேவை, என்ன செய்ய வேண்டும் என்பது. நேற்று கூட கேட்டார், கூட்டத்திலே கேட்டார், எவ்வளவு வேலைவாய்ப்புகளை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டார். அது மாதிரி எனக்கு தொழில்துறை நண்பர்கள் நிறையா. நான் வேலை செஞ்சேன். அது நான் என்னுடைய பங்குதாரர்களாக அவர்களுடைய நலன் விரும்பியலாக சில கம்பெனிகளுக்கு நான் வந்து கன்சல்டண்ட்டாகவும் இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மக்கள் பிரதிநிதியாக போய் என் பகுதிக்கு எனக்காக ஒரு தொழிற்சாலையை கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது கொண்டு வர முடியும். என் கோயம்புத்தூர் திருப்பூரில் இருக்கிற நண்பர்கள் என்னுடைய பங்குதாரர்களில் ஒரு 4 பேர் ஒரு ஃபேக்ட்ரி வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 பேருக்கு என்னால் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். உறுதியாக என்னை சட்டமன்ற உறுப்பினராக காரைக்குடி மக்கள் ஆக்கப் போகிறார்கள், அதில் எந்த மாற்றம் இல்லை. 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம், நான் சொல்றது குறைந்தபட்சம் 10,000 பேருக்காவது ஒரு எம்எல்ஏவாக இருந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் தொழில் இருக்கிறவன். எனக்கு தெரியும் எந்த மாதிரி தொழிற்சாலை நமக்கு சரியாக வரும், எது மாதிரியான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஏன்னா நிலப்பரப்பில் பிரச்சனை இல்லை, வேலை பார்க்கறதுக்கான லேபர்ஸ் லோ லெவல் லேபரும் இருக்குது, ஹை லெவலில் படித்தவங்களும் இருக்காங்க. அதனால் இந்த பகுதியை பொறுத்தவரை எல்லா வளமும் நிறைந்திருக்கிறதுனால பெரிய சிரமமே இல்லை. இந்த காரைக்குடி தொகுதியில வந்து காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அரசு கல்லூரி இல்லைன்னு சொல்லி வந்து அதிகமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி வந்து தேவகோட்டையில வந்து பார்த்தா அரசு கல்லூரியே இல்லைன்னு சொல்லி வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வந்து வச்சிருக்கீங்க சார்? உறுதியாக நல்ல கேள்வி. இது எல்லாரும் பொதுமக்கள் போகிற இடத்துல கேட்குற கேள்வி தான். உறுதியாக அழகப்பா கல்லூரியை தவிர எங்களுக்கு சொல்கிறது மாதிரி இல்லை. கிராமங்களை அதிகம் உள்ளடக்கி இருக்கிறதுனால உறுதியாக தேவகோட்டையில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, அதே மாதிரி தொழில்நுட்ப கல்லூரி, அதுவும் எங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு தேவை. உறுதியாக தேவகோட்டை ஒன்றியம், தேவகோட்டை நகரம், கண்ணங்குடி, சாக்கோட்டை உள்ளடக்கியது மாதிரி ஒரு கல்லூரி கொண்டு வருவோம். தேவகோட்டையில் உயர்நிலை பள்ளியே இல்லை, அதுவும் சேர்ந்து கண்டிப்பாக கொண்டு வரப்படும். உயர்நிலை பள்ளி இல்லைன்னா இப்போ அவங்க இருக்கவங்க எங்க சார் படிக்கிறாங்க? கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க, அனுமந்துக்குள்ள போய் படிக்கிறாங்க. அது டவுன்ல இருந்து கிராமத்துக்கு ஒரு சூழ்நிலை. தனியார் பள்ளிகள் இருக்கு. ஆனா அரசு உயர்நிலை பள்ளி போனா தானே, அரசு மேல்நிலை பள்ளி போனா தானே அவங்களுக்கான அந்த தேவையான ஏழை எளிய மக்கள் படிக்க முடியும். அவங்க எல்லாம் வந்து கிராமத்தை நோக்கி போறது மாதிரி இருக்கு. இந்த காரைக்குடி தொகுதியில் வந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்க வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுறீன்றத ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறோம். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனக்கு அன்பான வணக்கம். இந்த முறை உங்கள் அன்போடு வெற்றி பெற்று நம் பகுதிக்கு முதல் கோரிக்கையாக இளைஞர் இளம்பெண்களுக்கும் 40 வயதிலிருந்து 60 வயது வரையும் உள்ள ஏழை பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் வேலை செய்யும் விதமாக தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வந்து உறுதியாக குறைந்தபட்சம்
ஒரு 5000 பேருக்காவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வேலைவாய்ப்பை கண்டிப்பாக பெற்று தருவேன். கிராமங்களிலே விவசாயிகளுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த போர்வெல் அமைத்து ஒவ்வொரு கம்மாய்க்கும் ஒரு போர்வெல் அமைத்து கொடுப்பது, விவசாய குடோன் ஒவ்வொரு இடத்துல நெல் சேமிப்பு குடோன் கட்டி கொடுப்பது, காய்கறி சென்ட் ஃபேக்ட்ரி, அதாவது மலர் நம் பகுதியில் கிடைக்கக்கூடிய பகுதி, அதுக்கான ஏற்பாடுகளை உறுதியாக செய்வேன். அதே போல் இது வந்து திரைப்பட நகரம் என்று சொன்னால் அது காரைக்குடி தான் வரணும். ஏன்னா அந்த காலத்தில் வரலாற்று மிக்க ஏவிஎம் குரூப்னு சொன்னால், சினிமான்னு சொன்னால் அது ஏவிஎம். இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிறவங்க போட்டியிட இங்கே வந்து இந்த தொகுதியை தேடி வர்றாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சினிமாவுக்கு இந்த தொகுதிக்கு எதுவுமே பண்ணலை. கண்டிப்பாக ஒரு ஏவிஎம் பேரில் திரைப்பட நகரம் அமைத்து இங்கே அனைத்து ஷூட்டிங் நடக்கும் பொழுது நம் பகுதிக்கு இன்னும் கூடுதலான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் சுற்றுலா, நம் பகுதியில் உள்ள கோயில்களும் சரி, சிற்பங்களும் சரி, ஆத்தங்குடி டைல்ஸாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இங்கே இருக்கிறது. அதை வந்து சுற்றுலாத்துறை மூலமாக அம்மா ஆட்சி காலத்திலே ஒரு சுற்றுலா இன்ஃபர்மேஷன் சென்டர் மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அதை திமுக எதுவுமே பண்ணலை. உறுதியாக இதை வந்து சுற்றுலாத்தலமாக மாற்றி அது மூலமாகவும் நிறையா வேலைவாய்ப்புகள் பல வெளிநாடுகளும் வெளி மாநிலங்களும் தொடர்பு கிடைக்கும் பொழுது இன்னும் தொழில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஏன்னா இது வந்து நான் ஒரு கிராமத்தானா, ஒரு கிராமத்தில் பிறந்தவனா, ஒரு ஏழை விவசாயியின் மகனா, ஒரு குடிசை வீட்டிலே பிறந்தவனா, ஒரு சிமில் விளக்கிலே படித்தவனா சொல்கிறேன். என்னை போல என் தம்பிமார்களும் எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் நாங்கள் வெளிநாடோ வெளி மாநிலங்களோ போகும்போது வரும்போது பேசும்போது பார்த்தா ஒவ்வொரு இளைஞனும் சொல்கிற வார்த்தை, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு காரியம் பண்ண என்னால் போக முடியலை, நான் வீடியோ காலில் என் பையனை காரியம் பண்ண சொன்னேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும், என் மனைவி அவ்வளோ நேர்மையானவள் எனக்கு தெரியும், ஆனால் நான் ஊரில் இல்லாதனால அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நெஞ்ச உழுக்கிற விஷயங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது என்னுடைய காதுக்குள்ளே இன்னைக்கு நிற்கிது. அது ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயியின் மகனாக, அந்த கஷ்டப்படக்கூடிய வெளிநாட்டில் வெளியூரில் போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு தம்பியுடைய அண்ணனாக, ஒரு தம்பியினுடைய தாய் மாமனாக, இப்படி பல உறவுகளாக அவர்கள் படும் கஷ்டம் எனக்கு தெரியும். உறுதியாக கடந்த காலங்களில் நடந்ததை மறந்துடுவோம். பெரிய பெரிய பதவியில் இருந்த ஜாம்பவான்கள்லாம் சாதாரணமாக கூப்பிட்டு நீ போய் இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணியிருக்க முடியும். அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 100 ஆண்டில் செய்யாத இந்த 5 ஆண்டில் செஞ்சங்கிற பேரை கண்டிப்பாக வாங்குவேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு ஏழையின் மகனை, ஒரு விவசாயியின் மகனை, அனைத்து கஷ்டங்களையும் தெரிந்த ஒரு நல்லவனை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்காக இந்த பதவியை உங்களுக்காக மட்டும் பயன்படுத்துவேன். வேறு எந்த தவறான எண்ணத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.